வணக்க மக்களே, ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. ஆதார் அட்டைக்கு சில முக்கியமான விஷயங்கள் இலவசம் அப்படின்னும், நீங்க ஆதார் அட்டையில அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இ-சேவை மையம் போறீங்கன்னா அதற்கு இனிமே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னும் சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அவை என்னென்ன, அதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற முழு விவரம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்டுகளும் உடனுக்குடனே வீடியோ போட்டதும் நோட்டிஃபிகேஷனாக உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை வைத்திருக்கிறவங்களுக்கு பெயர், பிறந்த தேதி, முகவரி மாற்றம் இந்த மாதிரியான நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். சில பேருக்கு 10 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இந்த அடையாள சான்று மற்றும் முகவரி சான்றை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு UIDAI தரப்புலேருந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இதற்கு நீங்கள் முற்றிலும் கட்டணம் இல்லாமல் இலவசமாக ஆன்லைன் மூலமே பண்ணிக்கலாம். இதோட காலக்கெடுவை இன்னுமே நீட்டிச்சிருக்காங்க. அதாவது ஜூன் 2026 வரையும் தான் இதற்கான ஆன்லைனில் இலவசமாக புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது இதனை ஜூன் 14, 2027 அதாவது ஒரு வருஷம் வரை நீட்டித்து அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலமாக 10 வருஷ காலம் ஆகியும் நீங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாமல் இருக்கவங்க இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பெயர் மாற்றம் செய்தல், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது அனைத்திற்குமே நீங்கள் இ-சேவை மையம் போகிற மாதிரி தான் இருக்கும். கம்பல்சரி உங்களுக்கு 70 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரையும் ஒவ்வொன்றுத்துக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. அடையாள சான்றுக்கு நீங்கள் கம்பல்சரி எல்லாருமே ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க. உங்களோட பெயரும் ஃபோட்டோ தெரிகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு அடையாள சான்றும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். முகவரி சான்றா நீங்கள் கேஸ் பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவாக இருக்கட்டும், கரண்ட் பில், ரெசிப்ட் இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்து நீங்கள் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் www.uidai.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இலவசமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆதார் செயலி அப்படின்றது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஆப்பை பயன்படுத்திட்டு வந்துட்டுருப்பீங்க. இந்த ஆதார் மொபைல் செயலி இனி பயன்பாட்டில் இருக்காது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இனி ஆதார் தொடர்பான அனைத்து டிஜிட்டல் சேவைகளுக்குமே பொதுமக்கள் நேரடியாக UIDAI அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. 4வது முக்கிய அறிவிப்பாக ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வசதி. அதாவது நீங்கள் இ-சேவை மையம் போயிட்டு ரொம்ப நேரம் டோக்கன் வாங்கிட்டு கால் வலிக்க நிற்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த இ-சேவை மையம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முன்கூட்டியே டோக்கன் பதிவு செய்து கொள்ளலாம். இது மூலமாக இ-சேவை மையங்களில் நீண்ட நேரம் வரிசையில் நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டைரெக்டாக போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன டைம் டேட் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் பயோமெட்ரிக், அதாவது கை ரேகை, கண் ரேகை, புகைப்படம் மாற்ற அல்லது புதிய கார்டு எடுக்க நேரில் செல்ல விரும்பினால் புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அதன் வழியாக முன்கூட்டியே டோக்கன் பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் தான் இப்போ ஆதார் அட்டைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள். கண்டிப்பாக இந்த அனைத்து அறிவிப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.